மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை வரவேற்பதாகவும் மாறுபட்ட கருத்து கூறினால் தாய்மார்கள் கோபப்படுவார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என பதிலளித்து சென்றார். சிறப்பு கோடைகால இதாக கொடுத்துருக்காங்க. ஏன் என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் முதல்வரா எப்படி இதை பாக்குறீங்க? 5000 ரூபாய் மகளிர் கொடுத்தது நாங்கள் வரவேற்கிறோம். வேறு மாறுபட்டு சொன்னால் தாய்மார்கள் கோவப்படுவாங்க. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்ததை வரவேற்பதாகவும் மாறுபட்ட கருத்து கூறினால் தாய்மார்கள் கோபப்படுவார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் இதனை தெரிவித்தார். கூட்டணி அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என பதிலளித்து சென்றார். சிறப்பு கோடைகால இதாக கொடுத்துருக்காங்க. ஏன் என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் முதல்வரா எப்படி இதை பாக்குறீங்க? 5000 ரூபாய் மகளிர் கொடுத்தது நாங்கள் வரவேற்கிறோம். வேறு மாறுபட்டு சொன்னால் தாய்மார்கள் கோவப்படுவாங்க. நடிகர் விஜயிடம் மேலாளராக பணியாற்றிய 15 ஆண்டுகளில் ஒரு குப்பை தொட்டி போல நடத்தப்பட்டதாக பிடி செல்வகுமார் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். விஜய் முன்னாள் மேலாளரும் புலி படத்தின் தயாரிப்பாளருமான பிடி செல்வகுமார் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க விழாவில் பங்கேற்றவர் விஜய் குறித்து பல்வேறு தகவல்களை கூறியுள்ளார். விஜயிடம் மேலாளராக இருந்தபோது ஒரு குப்பை தொட்டி போல நடத்தப்பட்டதாக கூறிய அவர் அவரது குடும்பம் பிரியாமல் இருப்பதற்கு பெரும் பாடுபட்டதாக தெரிவித்தார். பூபே உனக்காக படம் பிரசாந்துக்குத்தான் சென்றது, அதை தான் விஜயிடம் வாங்கி கொடுத்ததாகவும் விஜயின் நடிகராக வைத்து முதல் படம் எடுத்த எஸ். ஏ. சந்திரசேகருக்கு நஷ்டம் ஏற்பட்டு பால் வாங்கவே முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தெரியும், பெரிய படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனால் அதை யாராவது சொல்றாங்களா? கமெண்ட்ல ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி என்னங்க நிச்சூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே, நான் எங்க போறது? ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை ஒன்றை பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது வந்துதா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.